வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கண்டென்ட் ஆரம்பத்தில் ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன். உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றது எங்கள் நோக்கம் கிடையவே கிடையாதுங்க. ஆஸ் யூஷுவல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவ்வளோதான். ஏன்னா பல பேர் இப்போ வரைக்கும் அலட்சியமாக தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன, நாம் இருக்கிற வரைக்கும் இயற்கையை ஃபுல்லாக செஞ்சுட்டு சிதைச்சிட்டு போகலான்னு அவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு பயந்துடாதீங்க. எதுக்காக நான் இந்த அளவுக்கு டிஸ்க்ளைமர் ஆழமாக கொடுக்குறேன்றது கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரியும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்று இப்போ கண்டக்ட் பண்ணப்படுச்சுங்க ரீசெண்டாக. எதை பேஸ் பண்ணினா எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் சீ லெவல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதாவது இந்த கடல் நீர் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அடிக்கடி மாறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதோட விளைவுகள் என்னவா இருக்க போகுது, இதையும் ப்ரொஜெக்டட் ரைஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச், இந்த காலநிலை மாற்றம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி இந்த கடல் நீர் மட்டம் என்னவா உயரலாம் இதுக்கப்புறம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் இந்த குறிப்பிட்ட ஸ்டடி. இந்த ஸ்டடியை முழுக்க ஒரு சில டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. கணக்கீடு முறைகள் எல்லாத்தையும் சேர்த்து அதன்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாடல் ஆஃப் குளோபல் கிளைமேட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், இந்த ரெண்டு மாடல்ஸ் தான் உள்ள அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட ஸ்டடியை ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. ரிசல்ட்டை நேச்சர் கிளைமேட் சேஞ்சுன்ற ஜேர்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பப்ளிஷ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உலகளாவிய செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆய்வு முடிவை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு, மொதல் விஷயம், இந்த ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கணிசமாக உயர்ந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அப்படியே பாஸ்ட் டென்ஸில் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் டென்ஸ் வரைக்கும் போகன்றாங்க. இட் மீன்ஸ் உயரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணமாக எதை அவங்க மேற்கொள்ளிடுறாங்கன்னா, வெப்பமயமாதல் இருக்குல்ல, இதன் காரணமாக இந்த ஐஸ் ஷீட்ஸ்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அங்கங்கே இருக்கிற பனிப்பாறைகள் ஃபுல்லாக உருகி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, கடல் நீரில் சேர்ந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் கடல் நீர் மட்டத்துக்கு பிரதான காரணம்னு முந்தைய ஆய்வுகளில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுச்சோ அதை அப்படியே மேற்கொள்ளிட்டுறாங்க. ஓகே, இந்த ஹை லெவல் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குல்ல, இதோட உமிழ்வு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. யூஎனில் என்னதான் தொண்டை எழிய தலைவர்கள் பேசினாலும் அந்த தலைவர்கள் பேசுறதுக்காக பயணப்படுறதே கார்களில் தான். இது போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், புகையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள் யூஎனுக்குள்ளே, யுனைடெட் நேஷன் பில்டிங்குள்ளே வரதுக்கு பயன்படுத்துறது அங்கிருந்து கார்களில் தான் வருவாங்க, புகையை வெளியிட்டுக்கிட்டு. எவ்வளோ முரண்பாடாக இருக்குல்ல. இதை சொன்னால் நம்ம பக்கம் திரும்பிடாமல் சார் அதை விட்டுருங்க. இந்த ஹை லெவல் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் ஃபுல்லாக இருக்கிறதுனாலேயே உலக வெப்பமயமாதலை இன்னும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 2100 வருஷத்துக்குள்ள ஏஷியன் மெகா சிட்டிஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கிற பெரிய நகரங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். சென்னை, மும்பை, கால்கட்டா, யங்கோன், பேங்காக், ஹோச்சிமின் சிட்டி, மணிலா அண்ட் நியூயார்க், இவ்வளோ நகரங்களும் கடலில் மூழ்கிற வாய்ப்பு இருக்கிறதா இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த சீ லெவல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு 2 காரணங்களை மேற்கோள் காட்டுறாங்க. அதில் ஒன்று எல் நீனோ. எல் நீனோனா வேறு எதுவுமே கிடையாது. 2015 சென்னை ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது யாருமே மறக்க மாட்டோம். அதாவது பருவம் தவறி ஒவ்வொன்றும் நடக்கும், ஆனால் நடக்கிறப்ப ஒரு காட்டிட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நவம்பர் மாதத்தில் மழை அடின்னு அடிக்கணும், ஆனால் அப்படி நடக்காமல் டிசம்பர் மாதத்தில் மழை போட்டு வெளுத்து வாங்கும். ஆனால் ஒரு 10 நவம்பர் மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை அந்த ஒரு மாதத்தில் 5-6 நாட்களில் பெஞ்சு தீர்த்துரும். அப்படி போட்டு வாட்டி வதைக்கும். இது மாதிரி பருவம் தவறி ஒரு விஷயமும் நடக்கும், நடக்கிறப்ப ரொம்ப பெருசாக நடந்துடும். இதுதான் எல் நீனோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இதோட அல்டிமேட்டான ஒரு விஷயமே எல் நீனோ. 2வது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சேஞ்சஸ் இன் த வாட்டர் சைக்கிள். இப்போ தான் அடுத்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். ICV, அதாவது இன்டர்னல் கிளைமேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி கணிப்பாங்கன்னா, இப்போதைய இந்த ப்ரெசன்ட் கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இந்த ICVயை கணிப்பாங்க. இதில் என்ன ஒரு பேரியர்னா, இது எப்போ எந்த அளவுக்கா மாறும், ஏறுமா இறங்குமான்றதை கணிக்கவே முடியாது. இந்த ICVயில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இந்த ICVயால் சில பகுதிகளில் 20% இருந்து 30% வரைக்கும் கடல் நீர் மட்டம் உயரும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஏன்பா கணிக்கவே முடியாதுன்னு சொன்னால், ஆனால் எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் விளக்கிடுறேன். ICV எந்த அளவுக்கு ஏற இறங்குன்னு கணிக்கல அவங்க. இதனோட தாக்கத்தினால கடல் நீர் மட்டம் எந்த அளவு உயர வாய்ப்பு இருக்குது, இதை தான் கணிச்சிருக்காங்க. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது பெருவெள்ளங்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு மணிலால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2006 ஏற்பட்ட வெள்ளங்களை விட 2100 வருஷத்தில் 18 மடங்கு அதிக வெள்ளங்கள் ஏற்படும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2006 வருஷம் மணிலால் 2 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது
இந்த 2100வது வருஷத்தில் 36 வெள்ளப்பெருக்குகளாக இருக்கும். நான் 2ன்னு சொன்னதுக்கே 18 மடங்கு போட்டினா இவ்வளோ வருது. இன்னும் அந்த 2006 ஒரு 100 வெள்ளப்பெருக்குகள் 200 வெள்ளப்பெருக்குகள்னா 20100 எந்த அளவாக இருக்கும் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். இதுவே கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இன்டர்னல் கிளைமேட் வேரியபிலிட்டி, அதான் ICV, இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா 96 மடங்கு அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு இருக்குன்றாங்க. இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள்னு சொல்லிட்டு எந்த நிலப்பரப்பை சேர்ந்தவங்க தெரியுமா சொல்கிறாங்க? அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. உலக அளவில் இந்த கிளைமேட் சேஞ்சும் இன்டர்னல் கிளைமேட் வேரியபிலிட்டியும் ஒரே நேரத்தில் நம்ம மேலே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா கடல் நீர் மட்டம் 50% முன்கூட்டியே வேகமாக உயருன்றாங்க. அதாவது 2100 சில முக்கியமான நகரங்கள் கடலில் மூழ்கலான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே 2050 2060 கூட பல நகரங்கள் கடலுக்குள்ளே மூழ்க வாய்ப்பு இருக்கான். இந்த 2 விஷயமும் ஒரு சேர நடந்துச்சுன்னா கிளைமேட் சேஞ்சும் இன்டர்னல் கிளைமேட் வேரியபிலிட்டியும் இந்த கடலோரம் வசிக்கிற மக்கள் இருக்காங்களே உலக அளவில், இதில் அப்ராக்ஸா 90 கோடி மக்களுக்கு பேராபத்து இருக்குன்றாங்க. இது இவங்க மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை, யுனைடெட் நேஷன்ஸ் சொல்கிற விஷயமும் இதுதான். அடுத்ததா நம்ம பஞ்சாயத்தை சேர்த்து ஃபுல்லாக பார்த்துலாமே. ஏன்னா அந்த ஸ்டடியில் என்னென்ன சொல்லப்பட்டுச்சு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பல ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு. நாசா வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆய்வு முடிவுகளை. சென்னை கார்ப்பரேஷன், நம்ம சென்னை கார்ப்பரேஷன் ஒரு சில ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. லேண்ட் ஈகோசிஸ்டம் அடிப்படையில் ஒரு சில ஆய்வு முடிவு வெளியாகி இருந்துச்சு. அண்ட் WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இவங்களும் சில எஸ்டிமேஷன்ஸை முன் வச்சுருந்தாங்க. இந்த எல்லா ஆய்வு முடிவுகளும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 2100வது வருஷத்துக்குள்ள கடலில் பல பகுதிகள் மூழ்க போகுது அப்படின்ற ஆய்வு முடிவை தான் தெளிவாக உணர்த்துச்சு. இந்த 4 ஆய்வு முடிவுகளில் நம்ம பார்க்க போகிற மொதல் ஆய்வு முடிவு நாசா இது சொன்ன விஷயம். நாசாவோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த முக்கியமான எந்தெந்த நகரங்கள்லாம் 3 அடி வரைக்கும் கடலுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது இந்த 2100க்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிளேஸில் மும்பை. அப்படி ஒவ்வொரு நகரங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொச்சின், விசாகப்பட்டினம், மேங்களூர், கன்லா, ஓகா, பவ்நகர், மோர்முகாவ், பாராதீப், கிரீட்பூர், டூட்டிகாரன், நம்ம தூத்துக்குடி, சென்னை இங்கே வந்து நிற்குது. சரி, ஓகே. நாசாக்கு அடுத்தபடியாக நம்ம GCC, அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், இவங்க கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் ஒன்று தான் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நாமளும் ஒரு முழு நீள வீடியோ போட்டிருந்தோம். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக அதை நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னை நிலப்பரப்பில் 30% நிலப்பரப்புக்கு வெள்ள பேராபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன விஷயம் இது 2100க்குள்ளே இதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 500 கடலோர குடியிருப்பு பகுதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் 5 அடி வரைக்கும் கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா அதே சேம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சென்னையோட 16% நிலப்பகுதி கடலுக்குள் செல்லும் அபாயம் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்போ? ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்க போகிறதில்ல, அதிகபட்சம் 2100க்குள்ளே இது நடக்குன்றாங்க. மூணாவதாக பார்க்க போகிறது லேண்ட் ஈகோசிஸ்டம் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 முக்கியமான நகரங்களுக்கு பேராபத்து இருக்குங்க இந்த நீரால். அப்பேற்பட்ட முக்கியமான அந்த 10 நகரங்கள் என்னென்னு இப்போ பார்த்துட்டு வாங்க. இந்தோனேஷியாவோட ஜகார்த்தா, யுனைடெட் கிங்டமோட லண்டன், ஃப்ளோரிடாவோட மயாமி, இட்டாலியோட வெனிஸ், இந்தியாவோட கல்கட்டா, மெக்சிகோவோட மெக்சிகோ சிட்டி, லூசியானாவோட நியூ ஆர்லியன்ஸ், பெல்ஜியமோட ப்ரூகஸ், நைஜீரியாவோட லாகோஸ் அண்ட் இந்தியாவோட மும்பை. இதில் அல்டிமேட்டாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லியிருக்க கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தாக்கா, நைஜீரியாவோட லாகோஸ், தாய்லாந்தோட பேங்காக் அண்ட் இந்த அமெரிக்காவோட முக்கியமான கோஸ்டல் ஏரியாஸ், இது எல்லாமே கடல் நீருக்குள்ளே போகிற வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நிறைய நகரங்கள் நீரில் மூழ்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஏன்னா குளோபல் வார்மிங் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, இன்னும் குறைக்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பனிப்பாறைகள், இந்த ஐஸ் ஷீட்ஸ்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும், கடல் நீர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உயரப்போகுது, கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் இதன் மூலமாக எந்தெந்த நகரங்கள் முதல்ல கடலுக்குள்ளே போக போகுது, இதுதான் அடுத்த க்யூரியஸான கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். இதுக்கும் ஆய்வாளர்கள் ஒரு தனி லிஸ்ட்டையே கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படி ஒருவேளை கடல் நீர் மட்டம் பெருசாக உயர்ந்து கிட்டத்தட்ட 36 நகரங்கள் அந்த நீருக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. அந்த 36 நகரங்களில் நீங்கள் நினைக்கிற நகரங்கள் இருக்கான்றத பட்டியலை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் தான் முதல்ல மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க கணிச்சிருக்காங்க. ஜப்பானோட டோக்கியோ, இந்தியாவோட மும்பை, அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டி, ஜப்பானோட ஒசாக்கா, டர்க்கியோட இஸ்தான்புல், இந்தியாவோட கல்கட்டா, தாய்லாந்தோட பேங்காக், இந்தோனேஷியாவோட ஜகார்த்தா, யுனைடெட் கிங்டமோட லண்டன், பங்களாதேஷோட தாக்கா, வியட்நாமோட ஹோச்சிமின், அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்காவோட மயாமி, ஈஜிப்தோட அலெக்சாண்ட்ரியா, ஆஸ்திரேலியாவோட சிட்னி, அமெரிக்காவோட பாஸ்டன், போர்ச்சுகலோட லிஸ்பான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட துபாய், கனடாவோட வான்கூவர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அபுதாபி, டென்மார்க்கோட கோப்பன்ஹேகன், அமெரிக்காவோட நியூ ஆர்லியன்ஸ்,
அயர்லாண்டோட டப்ளின், அமெரிக்காவோட ஹொனலுலு, நெதர்லாண்ட்ஸோட ஆம்ஸ்டர்டாம், மெக்சிகோவோட கேன்குயின், இட்டலியோட வெனிஸ், அமெரிக்காவோட சார்லஸ்டன், சைனாவோட மக்காவ், மால்டீவ்ஸோட மேல், அமெரிக்காவோட லாங் பீச், அமெரிக்காவோட சவானா, பஹாமாஸோட நசாவ், டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கோட பொன்டகானா, அமெரிக்காவோட கீ வெஸ்ட் அண்ட் டர்க்கிஸ் கைகோஸோட காக்பர்ன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எதெல்லாம் இது போல் கடல் நீர் மட்டம் அதிகமாகிறதுனால இந்த கடலுக்குள்ளே மூழ்க வாய்ப்பு இருக்குது. இது சம்பந்தமான ஒரு ஃபோர்காஸ்ட் தாங்க. இதையும் ஆய்வாளர்கள் தான் முன் வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு ப்ராப்ளம். இட்டாலி வெனிஸில் இருக்க சென்ட் மார்க்ஸ் பேசிலிக்கா, ஹவாயோட ஹொனலுலுல இருக்க வைக்கிகி பீச், ஃப்ளோரிடாவோட மயாமி பீச், சிலியில் இருக்க ஈஸ்டர் ஐலாண்ட், மால்தீவ்ஸ், டென்மார்க், ஜெர்மன், நெதர்லாண்ட்ஸோட வார்டன்சி, ஜெர்மனியோட எய்ஃபில், ஃப்ளோரிடாவோட கீ வெஸ்ட் அண்ட் நியூயார்க் சிட்டியோட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று தான். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிற்பாடு கூட ஒரு சிலர் நினைக்கலாம், நாம் தான் கடலில் இதில் நகரங்கள்லாம் மூழ்கிறப்போ பார்க்க இருக்க போகிறது இல்லையா, இப்போ நம்மளுக்கு வயசு இத்தனை ஆகுது, இது நடக்கிறதுக்கு இன்னொரு 70 வருஷம் ஆகுமா, அது வரைக்கும் நாம் இருக்க போகிறதில்ல, அப்புறம் யாருக்கு என்ன வந்தால் நமக்கு என்ன, நாம் சந்தோஷமாக இருந்துட்டு இயற்கையை செஞ்சுட்டு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் அலட்சியமாக செயல்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த அலட்சியத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா இதனால் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது உங்கள் சந்ததி தான். வேறு யாரும் நினச்சா தானே அலட்சியப்படுவீங்க. உங்கள் பசங்களுக்கும் பேரா பசங்க இது போல் ஆகும்னு நினச்சா அலட்சியம் இருக்குமா என்ன? இந்த விழிப்புணர்வை மட்டும் நாம் மனசில் தெளிவாக ஏந்திட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக ஒரு நிலைப்பாடு கிடச்சிரும். ஸோ இந்த பூமியில் நாம் மட்டும் பெர்மனெண்ட் கிடையாது, நாம் ஜஸ்ட் ஒரு வழிப்போக்கன் மாதிரி தான், வாடகைக்கு வீடு எடுத்து தங்குற மாதிரி தான். அதிகபட்சம் 100 வயசு வரைக்கும் இருப்போமா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு தாட் உங்களுக்கு மனசில் வந்துட்டாலே சுயநலமாக யோசிக்கிறோம், அலட்சியமாக அதை தூக்கி போட்டுட்டு நமக்கு அப்புறம் வர்ற சந்ததி இயற்கையோடு சேர்ந்து வாழணுன்றதுக்காக நாம் இப்போ இந்த உலக வெப்பமயமாதல் இருக்குது பார்த்தீங்களா, காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குமே, அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா முழுமையான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலக வெப்பமயமாதலை தடுக்க மக்கள் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி பல சஜஷன்களை கொடுத்துருப்போம், மறக்காமல் பாருங்கள். ஸோ இது ஒரு சுயநலம் தான், அலட்சியமாக செயல்பட்டோன்னா புரியும் நம்புகிறேன். வழக்கம் போல் நம்பிக்கையோடைய நிகழ்ச்சியை முடிக்கிறேன். சில பேர் திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.